பெரியார் எதிர்ப்பை பேசுற சீமான் பாரதியாரை பத்தி பேசும்போது நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப இவரு நம்பாளு, அங்க இருக்கிற நம்பாளு அப்படின்ற அடையாளப்படுத்துறாங்க. இது உங்களுக்கு தேவையா? சென்று முடிகிற வேலை தானே. ரெண்டாவது விஷயம், அந்த பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, முனை மழுங்கடிய செய்ய உங்களை கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க. மற்றபடி நீங்க அங்க போயிட்டு பேசுறது, அவருடைய கண்டென்ட் அதெல்லாம் பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்க பாரதியாரை பத்தி பேசுறது உங்களுக்கு மேடை அமைச்சு தர வேற யாரும் தேவையில்லை, நீங்களே போதும். சீமான் அதுக்காக வந்துட்டு அப்படியே பிராமணர்களுக்காக போட்டு தமிழரை விட்டு கொடுத்துறாரு அப்படிலாம் கிடையாது. விஜில் என்ற அமைப்பு வந்துட்டு RSS பின்னணி கொண்டது, மதவாத பின்னணி கொண்டது. இந்த மதவாத பின்னணி கொண்ட இடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன உறவு? அப்படி பாரதியார் கவிதையை நல்லா உள்வாங்கிய ஒரு மனிதர்களில் சீமான் ஒருவர் அப்படின்றது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அவர் நல்லாவே அதை உள்வாங்கிக்குவாரு, நல்லா தெரியும். அங்க போயிட்டு நீங்க பேசுறதுக்கு எனக்கு என்ன அவசியம் கொடுத்துருந்துச்சு? நீங்க ஒரு கூட்டத்தை நீங்க வடசென்னையில போயிட்டு தங்கசாலையில போட்டு நீங்க வந்துட்டு பாரதியாருடைய பெருமையை பேசுறீங்கன்னா அங்கேயே சீமானுக்கு 10,000 பேர் கூடுவாங்க, விஜில்ல கூடின 1000 பேரை விட. அது சீமான் இப்படிதான் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு அது ஒரு சரியா இருந்திருக்கும். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ஐயனாதன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ RSS உடைய ஒரு அமைப்புல, விஜில் அப்படின்ற ஒரு அமைப்புல சீமான் அவர்கள் பங்கேற்றதுதான் சமூக ஊடகங்கள்ல பெரிதும் பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. அதாவது இதற்கு முன்பு வர பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உண்மையாவே அதை உறுதி பண்ற விதமாக இந்த அமைப்புல அவர் நிகழ்ச்சியில நடந்தது சொல்றாங்களே சார். என்ன அவர் வந்துட்டு பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சொல்றது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மிக தவறான ஒரு விடயம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வெறும் சீமான் மட்டுமல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய லட்சம் தொண்டர்கள், தம்பிமார்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிகள், சீமான் உட்பட தமிழ் தேசியவாதிகள் தான், சந்தேகம் இல்லை. ஒரு தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வுரிமை, தமிழ்நாட்டு தமிழருடைய பண்பாடு, தமிழ் மொழி அப்படின்ற அனைத்துக்கும் ஒரு பாதுகாவலா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் அப்படின்றது அதனுடைய பேரு. விஜில் என்ற அமைப்பு வந்துட்டு RSS பின்னணி கொண்டது, மதவாத பின்னணி கொண்டது. இந்த மதவாத பின்னணி கொண்ட இடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன உறவு? அதை சொல்லட்டும் சீமா. நீ அங்க போயிட்டு நான் வந்துட்டு பாரதியாரை தான் பத்தி பேசினேன் அப்படின்றீங்க. பாரதியாரை உங்களை வச்சு பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன நெசசிட்டி வந்துச்சு? ஏன் பாரதியாரை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு ஆளே இல்லையா? ஏன் உங்களை வச்சு அவங்க பேச வைக்கணும்? ஒரு பிராமண எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு பாரதியார் எதிர்ப்பு இல்ல. தமிழ்நாட்டுல பிராமண எதிர்ப்புன்றது சாதிய மேலாதிக்க எதிர்ப்பா தான் தந்தை பெரியாரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா தந்தை பெரியார் பிராமண எதிர்ப்பை பத்தி பேசும்பொழுது, நான் பிராமணன் வந்துட்டு ஒரு பணக்காரனா இருக்கிறதுக்காகவோ அப்படி இருக்கிறதுக்காகவோ நான் எதிர்க்கல. நீ சமூக முதலாளின்னு சொல்ற, நான் எதிர்க்கிறேன். நான் தான் தலைமை அப்படின்னு சொல்றதை நான் எதிர்க்கிறேன். அப்படிதான் ஐயா தந்தை பெரியார் சொல்றாரு. இந்த இடத்த விட்டு அவங்களை எல்லாம் வெளியேற்றணும் அப்படிலாம் கூட ஐயா சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. அப்போ பிராமண எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு பாரதியார் உள்ளடக்கியதெல்லாம் கிடையாது. பாரதியார் பெரும் கவிஞர், மகாகவி. அவர் அப்படி சொல்லி அந்த மகாகவி அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்காத போது, கல்கி ஏத்துக்காத போது, இவர் ஒன்றும் மகாகவி கிடையாதுன்னு நான் சொல்றேன், இவரை விட எவன்டா மகாகவி அப்படின்னு சொல்லிட்டு பேசினவரு தன்னை பாரதியாருடைய வழித்தோன்றலாக சொன்ன ஐயா பாரதிதாசன், கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அப்படி சொன்னாரு. அதனாலதான் மகாகவின்ற பேரை வேற யாரும் சூட்டல, இது பாரதிதாசன் ஐயா சொன்னாரு. அப்படியாப்பட்ட அப்போ ஒரு கவிதை பாரம்பரியமே வருது, தமிழர் அப்படின்றதெல்லாம் வருது. அப்போ நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பாரதியாருடைய கவிதையில வந்துட்டு எல்லாமே இருக்கும். அப்படி பாரதியார் கவிதையை நல்லா உள்வாங்கிய ஒரு மனிதர்களில் சீமான் ஒருவர் அப்படின்றது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அவர் நல்லாவே அதை உள்வாங்கிக்குவாரு, நல்லா தெரியும். அங்க போயிட்டு நீங்க பேசுறதுக்கு எனக்கு என்ன அவசியம் உங்களுக்கு வந்துச்சு? அவங்க உங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுக்கான அவசியம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க வந்துட்டு ஒரு தனித்த தமிழ் தேசியம், தமிழர் உரிமை அப்படின்னு பேசக்கூடியவங்க எங்காலதான் இருப்பாங்கன்னு அவங்களை அடையாளப்படுத்துறாங்க. ரெண்டாவது விஷயம், அந்த பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை முனை மழுங்கடிய செய்ய உங்களை கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க. இது கூட தெரியாது நீங்க அப்படி ஏன் பேசுறீங்கன்றதுதான். மற்றபடி நீங்க அங்க போயிட்டு பேசுறது, அவருடைய கண்டென்ட் அதெல்லாம் பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் சீமான் நல்லாவே பேசக்கூடியவர், பேச தெரியும், உள்வாங்கி பேசக்கூடிய வல்லமை மிக்கவர் தான் சீமான், சந்தேகம் இல்லை. கண்டிப்பா அந்த கேள்வி, அதாவது இப்ப அங்க அந்த இடத்துல சீமான் அவர்கள் ஏன் பேசணும் அப்படின்ற கேள்விய இதற்கு முன்பு எத்தனையோ தலைவர்களுக்கு எத்தனையோ கூட்டங்கள் சீமான் அவர்களால நடத்தப்பட்டது. அந்த மாதிரி நடத்தப்பட்டிருக்கலாமே, ஏன் அந்த விஜில் அப்படின்ற அமைப்பு கூட போய் அவர் பேசணும்? அதேதான் நான் கேட்டது. நல்லா கேட்டீங்க. உங்க பேர் என்ன? பிருந்தா. இதே கேள்வியதான் நான் கேட்கறது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு தனியா ஒரு பொதுக்கூட்ட போஸ்டர் ஒட்டுவீங்க, ஒரு 8 போஸ்டர் ஒட்டுவீங்க,
பாராட்டுவீங்க, அந்த நினைவு கூர்வன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு கூட்டம் போடுவீங்க. கூட்டம் போட்டு எக்ஸ்க்ளூசிவா உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க இல்ல மற்றவர்களை எல்லாம் வச்சு அந்த தலைவரையோ இல்ல அந்த பெருமைப்படுத்தக்கூடிய அந்த அந்த மாபெரும் மனிதனையோ நீங்க பெரிதா பேசுவீங்க. நீங்க ஒரு 1.5 மணி நேரம் பேசுவீங்க. எம்ஜிஆரை பத்தி பேசிருக்கீங்க, பெரியாரை பத்தி பேசியிருக்கிறீங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசியிருக்கிறீங்க, எல்லார பத்தியுமே நீங்க பேசிருக்கீங்க. அந்த மாதிரி மேதகவி பிரபாகரன் அடிக்கடி பேசுவீங்க. அப்படி வரும்போது நீங்க ஒரு கூட்டத்தை இங்க வடசென்னையில போயிட்டு தங்கசாலையில போட்டு நீங்க வந்துட்டு பாரதியாருடைய பெருமையை பேசுனீங்கன்னா அங்கேயே சீமானுக்கு 10,000 பேர் கூடுவாங்க. விஜில்ல கூடின 1000 பேரை விட 10,000 பேர் பொதுமக்கள் கூடுவாங்க. அப்படி கூட்டம் போட்டு நீங்க பேசிருந்தீங்க அப்படின்னம்னா அது சீமான் இப்படிதான் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு அது ஒரு சரியா இருந்திருக்கும். ஆனா அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னம்னா பெரியார் எதிர்ப்பை கொண்ட சீமான் பாரதி ஆதரவு நிலையை இலைப்படுத்தி பேசுறாருன்னு அவங்க செய்யும். விஜயனுடைய வேலை அதான், சென்று முடிகிற வேலை தானே. பெரியார் எதிர்ப்பை பேசுற சீமான் பாரதியாரை பத்தி பேசும்போது நம்ம இடத்துக்கு வந்துருக்கிறாரு. அப்ப இவரு நம்பாளு, அங்க இருக்கிற நம்பாளு அப்படின்ற அடையாளப்படுத்துறாங்க. இது உங்களுக்கு தேவையா? விஜில் யாரெல்லாம் பண்ணிச்சு? விஜய் முதல்ல ஒரு 90களில் நினைக்கிறேன் முதல்ல அவங்க வந்துட்டு ஐயா பேராசிரியர் நன்னனை கூப்பிட்டு பேசினாங்க. நன்னனை கூப்பிட்டு வச்சு பேச வச்சாங்க. பேச வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்பாடு பண்ணி தாறுமாற எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய குரூப் அப்படின்றதுனால. நன்னன் ஐயா வந்துட்டு எங்களாட்ட மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேரை கிளாஸ்ல வச்சு சமாளிக்கிறவர். அவர் பின்னி எடுத்துட்டாரு. புரியுதுங்களா? இவங்களால அவரை ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டக்குன்னு நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களோட மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவரை வச்சுட்டு அவரை வந்துட்டு அதாவது அவர் பேசக்கூடிய பகுத்தறிவுவாதத்தை முனைமடுக்க செய்ய வேண்டும்னு பார்த்தாங்க. நடக்கல, அவர்கிட்ட நடக்கல. அவர் அந்த மாதிரி இறுதியில அவருடைய இறுதி சடங்கு கூட போகும்போது அவருடைய பாடியை வந்துட்டு வேற என்னப்பா எதுவுமே கிடையாதுங்க, அப்படியே எடுத்து சிதையில வைங்க அப்படின்னாங்க. நாங்கெல்லாம் கூட இருந்தோம். இங்கதான் நான் இருந்தோம், அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருந்தாரு, திமுக சார்பா அவர் வந்திருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து அப்படியே போட்ட சட்டையோட அவர் வந்துட்டு எடுத்து நாங்க சிதைக்கு அனுப்பினோம். புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் எந்த ஈமச்சடங்கு எதுவுமே கிடையாது. அவருடைய மனைவி அன்னைக்கு கருப்புடை தரித்து தான் வந்தாங்க. இப்படியான வாழ்ந்து வரவங்களா இவங்க என்ன சொல்றதுன்னா இவங்க இரட்டை நிலை கடைபிடிக்கிறதா வந்துட்டு சொல்றது. ஒரு பகுத்தறிவாதி வந்துட்டு தனது மனைவியோ இல்ல மக்களோ ஒரு சுதந்திர உரிமை கொண்டவங்க. நான் கூட ஒரு பெரியாரிசு தான், ஆனா நீங்க பாக்குறீங்க பட்டை அடிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஆன்மீகவாதி. ஆனா ஐயா தந்தை பெரியாருடைய கான்ட்ரிபியூஷனை மறுக்கலாம் முடியாது. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா பெரியாருடைய கான்ட்ரிபியூஷனை சுத்தமா மறுக்கிறாரு, இல்லைன்னு சொல்றாரு சீமான். அதனால உங்களை கூட்டு பேச வைக்கிறாங்க. உன்னுடைய தமிழ் தேசியத்துக்கு, உன் தமிழுக்கு, உன் தமிழ் நாட்டிற்கு, உன்னுடைய தமிழ் மக்களுக்கு இந்த RSS சார்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க? இப்ப திருப்பரங்குன்றதுக்கு நீங்க என்னாச்சு? அங்க போயிட்டு ஹிந்துன்றான். நீ ஹிந்துவா? விஜில் அமைப்பு சார்ந்தவங்க எல்லாம் இந்துன்னு சொல்லுவாங்களா, தங்களை தமிழ்னு சொல்லிக்குவாங்களா? இந்துக்கள். அப்ப நீங்க எங்க நிக்கணும்? இந்த இடத்துலதான் சீமான் பெரும் பிழை செய்து விட்டார் என்று குற்றம் சாட்டுகிறேன். கண்டிப்பா. அப்போ நீங்க சிண்டு, அதாவது விசில் அப்படின்ற அமைப்பு வந்து சிண்டு மூட்டு விடுகின்ற வேலையை தான் செய்யறாங்க அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. அப்போ அதுக்கு உறுதுணை ஆகுறாரா? அப்போ பிஜேபியோட பி டீம்ன்றத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க யாரையும். நான் மீண்டும் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை வந்துட்டு உடனே வந்துட்டு நான் அது வந்துட்டு இன்னார் அதுக்கு ஒரு சார்பு இருக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் திங்கிங்கிறலாம். சி டேக் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் சுவாமி விவேகானந்தர். அவர் என்ன சொல்றாரு, இறைவனை நோக்கிய பாதை ஒரு மனிதனுக்கும் தனித்துவமானது. அந்த வகையில் ஒரு மனிதனுக்கும் அவன் கடைபிடிக்கக்கூடிய பாதை ஒரு மதம் தான்ன்றாரு. இதை மதவாதிங்க ஏத்துக்குவாங்களா? பிருந்தாவுக்கு ஒரு மதம், எனக்கு ஒரு மதம், ராஜ்குமாருக்கு ஒரு மதம் ஏத்துக்குவாங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, வேதாந்திஸ்ட், ஹிந்துன்னு தானே சொல்லிக்கிறார், வேதாந்திஸ்ட்னு சொன்னார். அந்த மாதிரிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்த ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உங்களை அப்படி பிராண்ட் பண்ணக்கூடாது. நான் சீமானோட இருந்திருக்கிறேன். அவர் என்னன்னா அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. பிராமணர்களை வந்துட்டு அப்படியே அரவணைச்சு நம்ம அரசியலை கொண்டு போலான்றதை என்கிட்ட பேசினாரு. நடக்காது. உன்னை இடம் வேற உச்சி குடிப்பி, உங்களை எல்லாம் முழுகிடுவாங்க அப்படின்னு நான் நேரடியா சொன்னேன். அதையும் சீமான் கேட்டுக்கிட்டவர் தான். புரியுதுங்களா? அப்போ சீமான் அதுக்காக வந்துட்டு அப்படியே பிராமணர்களுக்காக போட்டு தமிழரை விட்டு கொடுத்துருவாரு அப்படிலாம் கிடையாது. தமிழ் தேசியம்தான். அதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மயக்கம் இருக்குது. திராவிட எதிர்ப்புன்னு வரும்போது திராவிடம் எதிர்க்கக்கூடிய பார்ப்பனியத்தை நம்ம ஏன் எதிர்க்கணும்? பார்ப்பனியம் அப்படின்றது என்னது? அது ஒரு சமூக ஆதிக்க சிந்தனை. அதை எப்படி ஒரு தமிழனால ஏத்துக்க முடியும்? இல்லையா? பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையா அப்படி சொல்லிட்டு செய்யற தொழில் உன்னை உயர்த்தும் தாழ்த்துமே தவிர பிறப்பில் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவர் பெருந்தகையோட வழிவந்த நீ தமிழ் தேசியவாதி. நீ எப்படி போயிட்டு அந்த இடத்துல நிக்கலாம்? எப்படி நீ பார்ப்பனியத்தை ஏத்துக்குவ?
சார், ஆனா அந்த அமைப்பு ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்பு ஒரு அறிவுரை சொல்லப்பட்டதா சமூக ஊடகங்கள்ல சீமானுடைய தம்பிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இது முழுக்க முழுக்க RSS உடைய விஷயங்கள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வா இது இருக்காது, பாரதியாருடைய புகழ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கும். அந்த நிகழ்வுக்கு தான் காங்கிரஸ் நிர்வாகிகள் வரவேற்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி திகாவுடைய நிர்வாகிகள் எல்லாருமே அந்த இடத்துல வந்திருக்காங்க. அதே வகையில தான் சீமான் அவர்களும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்களே சார். நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னேன், அந்த ஏற்பாட்டாளர்கள் பாரதியாரை பத்தி பேசணும்னா உங்களையே தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். 70 வயசாகுது. உங்களை ஏன் கூப்பிட்டு பாரதியாரை பத்தி பேச சொல்லுங்க. அப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், பாரதிதாசனை பத்தி அவங்க பேச வைப்பாங்களா? இதே விஜில் பாரதிதாசனை பத்தி பேச முடியுமா? ஒருத்த கூப்பிடுறான் அப்படின்னம்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன எதிர்கருத்தை சொல்றது? அவன் ஒரு கருத்து ஒரு கொள்கையில நிக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு என்ன எதிர்கருத்தை சொல்றது? அரிசி வாங்கணுமோ அரிசி கடைக்கு போ, மளிகை வாங்கணுமோ மளிகை கடைக்கு போ. சரக்கிற இடத்துல போயிட்டு அரிசி கேட்காது. அந்த இடம் அதற்கானது கிடையாது. அவங்க அதற்கான அமைப்பு கிடையாது. அப்படி ஒரு கருத்து சுதந்திரமோ ஒரு சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்களோ விஜில் அமைப்பு நடத்தலாம். அது எங்களுக்கு தெரியும். யார் அவங்களுடைய ஃபைனான்ஸ்? சரிங்க சார். அப்போ ஏன் காங்கிரஸ் நிர்வாகிகள், திக நிர்வாகிகள் அவங்க எல்லாம் என்ன காரணத்தினால அவங்க இல்லையா அவங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மோதல் முட்டலுக்காக அவங்க கூப்பிட்டான்ற நான் தான் பேராசிரியர் நன்னன் கூப்பிட்டதே சொன்னேன். எனக்கு காங்கிரஸ்காரன் விடுங்க, காங்கிரஸ்காரன் எல்லாம் அது வேற கதை. அதுல இது இவனு இருப்பான், அவனு இருப்பான், இவனு இருப்பான், எவன் வேணாலும் இருக்கலாம். RSS காரன் காங்கிரஸ்ல இல்லையா? இப்ப நாங்கெல்லாம் இப்ப ராகுல் காந்தி இருக்கிறாரு, சோனியா பிரியங்கா காந்தி இருக்காங்க. 2 பேருமே பாத்தீங்க என்ன எதிர்க்கிறாங்க? EVM எதிர்க்கிறாங்க, வாக்கு சீட்டு வேணும்ன்றாங்க. யார் சொல்றது? 2 MPக்கள் அப்படி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாரு? EVMல எல்லாம் ஒண்ணு தவறு இல்லைன்னு சொல்றாரு. இந்த ஆளை என்ன சொல்றது? அது மாதிரி காங்கிரஸ்ல யார் வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டவங்க எல்லாம் உண்டு. அது வேற கதை. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்க பாரதியாரை பத்தி பேசுறது உங்களுக்கு மேடை அமைச்சு தர வேற யாரும் தேவையில்லை, நீங்களே போதும். உன் தம்பிமார் இருக்கான், எங்க போனாலும் மேடையை போட்டு தருவான். உங்களுக்கு மேடை கிடைக்காத ஒண்ணு அலைஞ்சுக்கிட்டுல சீமான். ஒரு நாளும் பேசுறதுக்கு மேடை போட்டு தர அளவுக்கு ஒரு திறன் உள்ள ஒரு கட்சியில தான் அவரை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் ஒரு கட்சியை வளர்த்துருக்காரு. 38 லட்சம் ஓட்டு அப்படின்னோம்னா அதுல ஒண்ணு சாதாரணம்லாம் கிடையாது. அவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்கீங்க. அங்க பேசுங்க ஐயா. எங்கன்னா இவங்க கூப்பிட்டு வச்சிருக்கிற இன்டெலெக்சுவல்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு பேசுறீங்க. அவங்க யாரும் அவங்களுடைய தன்மை என்ன? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க பேசுறது பாரதிய வித்யா பவன்ல போயிட்டு பேச அதெல்லாம் விட்டுடுங்க. இல்லைங்க, அவர் ஒருபோதும் RSS கைப்பாவே அவர் ஆக மாட்டாருங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் அப்படிப்பட்டவை. அது தூய தமிழர் சமூகத்தினுடைய பாரம்பரிய வரலாற்று நலன், வாழ்வுரிமை, மொழி உரிமை, இறைமை அதை வச்சிருக்கக்கூடிய கட்சி. அது போகாது. கண்டிப்பா இந்த இடத்துல அந்த கோட்பாடுகள்லாம் எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி எழுதில்லையா? இல்ல, அவருடைய தனிப்பட்ட சாய்ஸ். அவர் பண்ணது தப்புன்ற நான் எதிரி கிட்ட போயிட்டு நீங்க நிர்ணயிக்கிறதுக்கு இது ஒண்ணும் கிடையாதுன்ற அந்த விளையாட்டு ஏன் விளையாடுறீங்கன்னு கேட்கிறேன். நான் ஐ எம் மேக்கிங் அன் அப்ஜெக்ஷன், ஐ எம் நாட் மேக்கிங் அன் அக்யூசிஷன். நான் சீமானை குற்றம் சாட்டவில்லை. நீ ஏன் அப்படி போன அப்படின்றத நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். கண்டிப்பா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.